ஜலதோஷம் சரி ஆகலை, என்னால் ஒன்றும் முடியல. ஆனாலும் இப்போ சமையல் தொடங்கியிருக்கேன். இன்றைக்கி அதுதான் சமையல் எங்கள் வீட்டில். பிரண்டை துவையல், முட்டைக்கோசு பொரியல், மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். இப்போ வானல் அடுப்பில் போட்டாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு பிரண்டை பாருங்க, இந்த பிஞ்சு இலையாக இருந்ததுன்னா பிரண்டை இலையை வந்து பிஞ்சு இலையெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் பிரண்டை தான் அது, கொஞ்சம் பிரண்டை தான் இருந்தது. அதை பறித்து இப்போ க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்துகிட்டு 4 பக்கமும் நாரை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இலையோடு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதான் குவான்டிட்டி இருக்கிறது. இதுக்கு இப்போ என்ன பண்ணுறது, நல்லெண்ணெய் முன்னாடி வந்துட்டு இது எண்ணெயிலேயே வதக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். இது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் பாட்டில் எடுக்கணும், அலுப்பாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் இப்படி திரும்பும்போது மயக்க வர மாதிரி இருக்குது, சளி பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் திரும்பும்போது மயக்க வர மாதிரி இருக்குது. இதுக்கு ரிஸ்கில் போட்டேன். பக்கத்தில் இருக்கிற எண்ணெயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அதிலே வதக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வதக்க போகிறேன். இதை வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன்.